ஹாய் ஹாய் என் இனிய உறவுகளே, இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போடாமல் உங்களை 1.5 மணி நேரம் உங்களை உயிரை வாங்கிட்டு இருப்பேன் டெய்லியும். இப்போ என்னால் லைவ் போட முடியல, அதனால் தப்பிச்சுட்டோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. லைவ் வருவேன். லைவ் போட முடியாததுக்கு காரணம் எனக்கு ஸ்டாண்ட் இல்லை. எனக்கு ஸ்டாண்டில் யூஸ் பண்ணி லைவ் போட்டால் தான் எனக்கு செட் ஆகும். கையில் பிடிச்சிட்டு லைவ் போடுறது எனக்கு செட் ஆகாது. அதனால் என்னால் லைவ் வர முடியல. என்னை எல்லாருமே தொல்லையாக நினச்சிருப்பீங்கள்ல, ஏதோ போச்சு 1 மணி நேரம் நம்ம உயிரை வாங்கின்னு இருப்பா, இப்போ 4-5 நாளாக யூடியூப் அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? விட மாட்டேன், வருவேன். இன்றைக்கி நாங்கள் ஊட்டி விட்டு நாங்கள் காலி பண்ண போகிறோம். ஊட்டி மக்கள் எல்லாம் தொல்லை பண்ணி முடிச்சுட்டேன். ஊட்டியில் ரொம்ப அலப்பறை பண்ணியாச்சு. ஆனாலும் நல்ல பரவாயில்லப்பா. நம்ம நம்மக்கிட்ட பேசி பழகிற மனிதர்களை விட நம்மளை நேரடியாக நம்ம வீடியோ மூலயமா பார்த்து பேசுகிறவங்க நிறைய பேர் நல்லாவே பேசுனாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்குது. அதனால் எனக்கு இந்த கிளைமேட் செட் ஆகலைங்க, தொண்டை கட்டிடுச்சு, பேச முடியல. அதனால் இன்றைக்கி ரூம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கிறோம். கோயம்புத்தூரில் ஈசா கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறோம். எம்பெருமான் சிவனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறோம். வீட்டுக்கு வரலாமா இல்லை நெக்ஸ்ட் டூர் எங்கன்னா போடலாமான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. ஏற்காடு போகலான்னு ஒரு பிளானு. பட் அங்கே எப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கே ஓகே இந்த ஒரு இதுவில் இந்த சீசனில் அங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்கே போயும் நம்ம ஒரு 2 நாள் டூர் போடலாம். சரிங்களா? அங்கே போயிட்டு இதே மாதிரி அங்கேயும் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். லைவ் போட முடியாது, என்னை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். தொல்லைன்னு நினைக்க மாட்டேங்க, அதை நான் சும்மா தான் சொன்னேன். என்னைய நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ் யூ, நான் எல்லாருக்கும் மிஸ் யூ, ஆல் ஆஃப் யூ மிஸ் யூ. சீக்கிரமே வந்துடுறேன். உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டராக உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா 1 மணி நேரம் லைவே பத்தலை, நீங்கள் இன்னும் எங்களுக்காக நாங்கள் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறோம், எங்களுக்காக நீங்கள் ஒரு 2 மணி நேரம் லைவ் போடுங்க அப்படின்னு கேட்குற நண்பர்களும் இருக்கிறீங்க. அதனால் என்னை எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு லைவ் வரேன். எல்லாரும் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்குங்க. நான் இப்போ விட மென்மேலும் வளர்ந்து வரணும். நான் யூடியூப்பில் உங்கள் மனசில் நான் ஒரு இடம் பிடிக்கணும். எல்லாருமே சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக்கை போட்டு கமெண்ட்ஸை போட்டு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மென்மேலும் வளர முடியும். சரிங்களா? இன்னொன்று இந்த வீடியோ பார்க்கலன்னு வச்சுக்கிங்களேன், பார்க்காத உங்கள் கண்ணெல்லாம் பேய் குத்தம், புரியுதா? அதனால் வீடியோ யார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் தொல்லையாக இருந்தேனா இல்லை ஜாலியாக இருந்தேனா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தேனா இதை எனக்கு வீடியோவில் கமெண்ட் போடணும். சரியா? நான் சீக்கிரம் வரணுமா, லைவுக்கு வரணுமா வேணாமா, இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் என்னை வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் என்னை தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை லைவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டாடா.